உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறது வார்த்தையினால. இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையை உயிர் பெற்றிருக்கிறது. மாம்சத்துல தேடுகிற ஒரு கூட்டத்தை போல் நாம் இருக்க வேண்டாம். 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி உணர்வடைகிற இருதயத்தை தருகிற தேவன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஒரு 2 சீஷர்கள் என்ன செய்றாங்க, எம்மாவோடு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது பேசுறாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவர் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் நான் நம்பணும், அவர் உண்மையாவே நம்ம ரட்சிப்பார் நம்பணும் அப்படி சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, இன்னைக்கு உயிரோடு இல்ல, அவரு செத்து போயிட்டாரு. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்களோட வேதனை அவங்களுக்கு. நீங்க ஒருத்தர் ரொம்ப மனுஷங்களை நம்பி இருப்பீங்க, சில நேரம் அவங்க இல்ல செத்து போயிட்டாங்கன்னா, ஐயோ இவர் நம்பி இருந்தனே, இவர் செத்து போயிட்டாரே, என்ன செய்யணும் புலம்புவீங்களா, அது மாதிரி ஒரு புலம்பல்ல புலம்பிக்கிட்டே போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாதிச்சு கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு செத்து போயிட்டாருன்னு வேதனைப்பட்டு அதை குறித்து விவாதித்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுடனே சேர்ந்து நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு என்ன செய்யலையா, சீசர்களால யாரும் அறிய முடியல, இயேசுவை அறிய முடியல. ஆனாலும் அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மாம்சத்தினாலே நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. மாம்சத்துல இயேசுவை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க பார்க்க முடியாது. அன்னைக்கு கூடவே இருந்த மரியாதையால பார்க்க முடியல, கூடவே இருந்த சீசர்களால பார்க்க முடியல. நீங்கள் நானும் சரீரத்தை தேடணும், நம்மளாலையும் பார்க்க முடியாது. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது, அவர்கள் பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து பாக்குறாரு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்க, துக்கமுகமா இருக்கிறீங்க, ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்பா என்னும்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ. என்ன சொல்றாங்க இயேசுவை பார்த்து, நீ அந்நியரா, எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறியா, உனக்கு என்னன்னு தெரியலையா? இயேசுவ அங்க வேலை ஒரு மனுஷி தோட்டக்காரன்றா, இவன் சீசர் என்ன செய்யறாங்க, நீ அந்நியம் போல இருக்கு. யோசிச்சு பாக்குறேன் நான், ஆண்டவரே உம்மோட இருந்த சீசர்களே உம்மை பார்க்க முடியலன்னா நாங்க எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா அவர் சொல்றாரு, டே நான் சரீரத்துல வார்த்தையா இருக்கிறேன், இன்னுமா நீ சரீரம் தேடுற? இப்ப தேடுனா நீ தோட்டக்காரன் தான் போய் பார்ப்ப, இப்ப தேடுனா அந்நியன் தான் போய் பார்ப்ப. அந்த அந்நியனுக்குள்ள நான் இல்ல, தோட்டக்காரனுக்குள்ள நான் இல்ல, வார்த்தையில தான் நான் இருக்கிறேன். ஆமென்.